இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய ஏழை மாணவர்கள், நிறைய நடுவர்க மாணவர்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுக்கு லோன் அப்படிங்கிறதா ஒரு முதுகெலும்பா இருக்கு. அப்போ அது இந்தியாவில் பாசிபிளா? வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது லிமிட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தராங்களா? இது கிட்டத்தட்ட வந்து என்ற ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 பேர் எஜுகேஷன் லோன் தான் போவாங்க. ஓகே ஓகே. 10 மாணவர் என்ற கவுன்சிலிங் வரனா அவங்க அடுத்த கேள்வி என்ற கேட்பாங்க, என்ன எஜுகேஷன் லோன் வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா நேஷனல்ஸ் பேங்க் வந்து எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிற எஜுகேஷன் லோன் அதுக்கு வந்து லிம்ரா வந்து உதவி செய்யும். இப்போ அவங்க பிலிப்பைன்ஸ்க்கு ஒரு மாணவர் போனாலும் இல்லை திமோரஸுக்கு போனாலும் உதவி செய்கிறோம். இப்போ நான் சொன்ன டியூஷன் ஃபீஸ் வந்து திமோருக்கு ஒரு 14-15 lakhs rupees இருந்தாலுமே, இல்லை பிலிப்பைன்ஸ்க்கு ஒரு 26-28 lakhs rupees இருந்தாலும் இந்த மொத்த டியூஷன் ஃபீஸ் ஒரே பேமெண்ட் கட்டணும் அவசியம் இல்லை. அப்படின்னா ஒன்றா கொடுக்கணும். இது எல்லாமே வந்து செமிஸ்டர் வைஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒரு 5 வருஷம் படிப்புக்கு 10 செமிஸ்டர் நீங்க அதை பிரிச்சு கட்டிக்கலாம். டிவைட் பண்ணி லோன் மூலமா தாராளமா அந்த ப்ராசஸ் தான். இப்போ லோன் எடுத்து படிக்கணும்னு வரக்கூடிய ஒரு மாணவருக்கு வந்து நம்ம டைமும் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு லோன் ப்ராசஸ் போகல, இப்போ சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து லோன் ப்ராசஸ் 1 மாசத்துல கிடைச்சிடும். திருச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வராங்க, இல்ல புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவர் நான் வெளிநாட்டுக்கு போகணும், மருத்துவம் படிக்கணும், அவங்களுக்கு எஜுகேஷன் ப்ராசஸ் ஒரு 2-3 மாசம் டைம் எடுக்கும். அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம டியூஷன் ஃபீஸ்ல டைம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ வங்கி கடன் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும்.